ஸ்ரீ குருப்யோன் நமஹா அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, மிகப்பெரிய ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹெவி ஒர்க்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக சரியான ஒர்க்கு. ஒரு பெரிய கும்பாபிஷேகம் அதில் இருந்தேன். ஃபுல் ஒர்க்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அதில் தான் போட்டிருந்தேன். அதனால் எந்த விதமான ஒரு அப்டேஷனுமே கொடுக்க முடியல. ஜஸ்ட் அந்த ப்ரமோஷன் மட்டும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நேற்று கூட ஒரு நண்பர் வந்து என்னை நேரில் பார்த்து சொல்லியிருந்தார், வீடியோ அப்டேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கோசரம் இன்றைக்கி வந்து இன்னிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரை சீரீஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு, நியூசிலாண்டு, ஜிம்பாப்வே, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அதில் வந்து இன்றைக்கி ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறது வந்து 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத வந்து நாம் இன்றைக்கி கொடுக்க இருக்கோம். அதாவது பெரிய ஒரு கேப்பு. ஸோ இதில் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 1.5-2 மாதமே ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. அந்த பழைய ஃபார்ம் வருமா அப்படிங்கிறது வரும் அப்படின்னு ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். பெரிய அளவில் பெட்டிங் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு ட்ரையல் வெர்ஷனாக எடுத்துங்க. ஏன்னா பெரிய கேப் விட்டதுனால ஏதாவது மிஸ்டேக் நடந்தாலும் நடக்கலாம். ஓகே, இன்றைய தினம் சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் போட்டி. அதாவது நான் ஒரு 11 பேரை தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதாவது 11 பேர்னால் நியூசிலாந்து சைடில் 11 பேர், சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் ஒரு 11 பேர் எடுத்திருக்கேன். அந்த பிளேயிங்கில் வேணால் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். டிம் சிஃபர்ட்டு, ரச்சின் ரவீந்திரா, சாப்மேன், டேரில் மிச்சல், பவுலரில் மில்லனே, ஆல்ரவுண்டரில் பிரேஸ்வெல், மிச்சல் சாட்னர், ஹென்ரி, உரூக்கி மற்றும் ராபின்சன். இந்த ஒரு 11 பேர்த்த தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியஸ், ஹென்ட்ரிக்ஸ், ஹெர்மன், பிரேவிஸ், வேண்டர் டெசன், லிண்டே, கோட்ஸே, பீட்டர், நிக்கிட்டி, முத்துச்சாமி மற்றும் மாப்பாக்கா, இவங்கள தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏதாவது மாற்றங்கள் வந்ததுன்னா நம்ம டாஸ் போட்டதுக்கு பிறகு அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நியூசிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரச்சின் ரவீந்திரா, சாப்மேன், டேரில் மிச்சல் மற்றும் பிரேஸ்வெல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாப்மேன் அல்லது பிரேஸ்வெல் அல்லது ரச்சின் ரவீந்திராவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நியூசிலாந்து அணி ஆல்ரவுண்டராக பிரேஸ்வெல் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நியூசிலாந்து அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் சாட்னர், பிரேஸ்வெல், ஹென்ரி மற்றும் உரூக்கி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நியூசிலாந்து அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிம் சிஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா, சாப்மேன், பிரேஸ்வெல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாப்மேன் அல்லது பிரேஸ்வெல்லை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நியூசிலாந்து அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் சாட்னர், பிரேஸ்வெல், உரூக்கி மற்றும் ஹென்ரி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக சவுத் ஆஃப்ரிக்கா அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஹெர்மன், டீவால்ட் பிரேவிஸ், போஸ், லிண்டே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பிரேவிஸ் அல்லது லிண்டேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆஃப்ரிக்கா அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கோட்ஸே, லிண்டே, மாப்பாக்கா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். முத்துச்சாமி அவர்கள் இடம்பெற்றால் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடலாம். முத்துச்சாமி ஒரு சுமாரான, அதாவது ஒரு 20 ரன்னோ ஒரு விக்கெட்டும் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சவுத் ஆஃப்ரிக்கா அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிரிட்டோரியஸ், ஹெர்மன், பிரேவிஸ் மற்றும் லிண்டே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டீவால்ட் பிரேவிஸ் அல்லது ஹெர்மனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆஃப்ரிக்கா அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் கோட்ஸே, லிண்டே, மாப்பாக்கா போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல் ஹிண்டாக இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டட் பவுலர்ஸ் இவங்களாம் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. அதே மாதிரி இன்றைய தினம் ஸ்கோர் வந்து கம்மியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது 2வது ஹிண்ட்டு. 3வது ஹிண்ட் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக, அதாவது ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடியவர்
லெஃப்ட்டில் பேட்டிங் பண்ணுவார், ரைட்டில் பந்து போடுவார். அவர் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது 3வது ஹிண்ட். இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.